தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் 9ஆம் அணுவாக்கத்தின் முதல் 4 பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதில் அக்னியின் 8 மூர்த்தங்கள் குறித்தும், வாயுவின் 11 ஆண் பெண் கணங்கள் குறித்தும், கந்தர்வ கணங்கள் குறித்தும், வெண்மை நிறம் கொண்ட கௌரி எண்ணெயின் சிறப்பை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அக்னி ஜாதவேதஸ், சகோஜா, அஜிரா பிரபு, வைஸ்வானரன், நரியாபஸ், பங்கிராதஸ் என்ற பெயர்கள் அக்னியின் 8 மூர்த்தங்களின் பெயராக அமைகிறது. இந்த 8 மூர்த்திகளும் எல்லா உயிர்களுக்கும் சுக சாதனங்களாகவும் சுக வடிவங்களாகவும் இருக்கின்றனர். பருவங்களைப் போலவே இங்கு அக்னியினுடைய ஒளியின் வர்ண வேற்றுமைகள் இருக்கின்றன. நீல ஜுவாலையான அக்னியும் உள்ளது, பொன்னிற ஜுவாலையான அக்னியும் காணப்படுகிறது. வாயுவின் 11 ஆண்கணங்களுக்கும் பெண்கணங்களுக்கும் பெயர்கள் கூறப்படுகின்றன. பிரப்ரஜமானர்கள், வியவதாதர்கள் என்பவர்கள் முதல் 2 கணங்கள். வாசுகி, வைத்தியர்கள், ரஜதர்கள், பருஷர்கள், ஷியாமர்கள், கபிலர்கள், அதிலோகிதர்கள், ஊர்த்வர்கள், அவபதந்தர்கள், வைத்தியர்கள் ஆகிய 11 பேரும் வாயு எனப்படும் காற்றின் ஆண் பெண் கணங்களாக இருக்கின்றனர். எவன் இவ்விதம் அறிகிறானோ இவனை மின்னலும் இடியும் துன்புறுத்தாது. பராசரரின் புத்திரரான வியாசர் இடிவிழிந்து சாவதை பற்றி நான் மிருத்யு தேவனை இவ்வாறு துன்புறுத்தக் கூடாது என வேண்டிக் கொண்டேன் என்கிறார். அப்படிப்பட்ட மரணத்தை விரும்பாதவனை மின்னலும் இடியும் கொல்லாது. எவன் இவ்வாறு அறிகிறானோ அவனுக்கு மரண பயம் இல்லை. இனி கந்தர்வ கணங்களை பற்றி சிந்திப்போம். ஸ்வான், அப்ராட், அங்காரி, பம்பாரி, ஹஸ்தன், சுகஸ்தன், கிருஷானு, மூர்தன்வான், சூரியவர்ச்சஸ், கிருதி என்று 11 கந்தர்வ கணங்கள் இருக்கின்றனர். தேவர்களாகவும் தேவர்களிடை சிறப்பு உடையவர்களாகவும் ஒளி பொருந்தியவர்களாகவும் மற்றவர்களையும் ஒளி பெறச் செய்பவர்களாகவும் விஷத்தையும் ஜீரணம் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் விளங்குகிறார்கள். எவன் இவ்வாறு அறிகிறானோ இவனை விஷம் துன்புறுத்தாது, கொல்லாது. வெண்ணிறம் படைத்த கௌரி தேவியானவள் உலகை அளந்து ஒழுங்குபடுத்துகிறாள். நீரிலிருந்து தோன்றிய எல்லா பொருட்களையும் அளவுக்கு உட்படுத்துகிறாள். 1 பாதமுள்ள ருக்மந்திரத்திற்கும் 2 பாதமுள்ள மந்திரத்திற்கும் 4 பாதங்கள் உள்ள மந்திரத்திற்கும் 8 பாதங்கள் உள்ள மந்திரத்திற்கும் 9 பாதங்கள் உள்ள மந்திரத்திற்கும் 1000 எழுத்துக்கள் கொண்ட வேத மந்திரத்திற்கு வடிவானவளாகவும் இந்த தேவியே சங்கல்பித்து ஆகாய வடிவமாக பரபிரம்மத்திடம் இருப்பவளுமாகவே இவள் திகழ்கிறாள் என்று இவளது தேவி உபாசனா மந்திரம் கூறுகிறது. வாக்தேவதைகளுக்கு விசேஷமான பெருமை கூறுவது இம்மந்திரம். இப்பெயராலேயே வியாக்கியானம் செய்யப்படும் பெருமைகளை உடையவை. தொடர்ந்து பிரசித்தமான மருத்கணங்களை பற்றி வரிசையாக கூறுவோம். நல்ல மழையை அழைத்து நமக்கு தந்து தம் சக்தியாலேயே வெப்பத்தை உண்டாக்கும் மருத்கணங்கள் குறித்து நாம் அடுத்த அணுவாக்கத்தில் சிந்திப்போம். மேற்கூறிய பகுதிகளுக்கு உபநிடதம் கூறும் விளக்கத்தையும் நாம் சற்றே சிந்திப்போம். 7 சூரியர்களும் கஷ்யப்பரும் சேர்ந்து 8 வடிவில் பிரகாசிப்பது போல் அக்னியும் 8 வடிவில் பிரகாசிப்பதாக இங்கே அக்னியின் 8 பெயர்கள் கூறப்பட்டது. எல்லா ஹோமங்களின் முடிவிலும் உபஸ்தானத்தில் அக்னியே நமக என்ற இந்த மந்திரம் உபயோகிக்கப்படுகிறது. மரண காலத்திலும் இந்த மந்திரத்தால் அக்னி தேவனை வணங்கி
நல்ல வழியில் அழைத்துச் செல்ல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஈஷாவாஸ்ய உபநிடதமும் கூறுகிறது. தெய்வத்தை நமக என்று வணங்கினால் வணங்கும் இவனை எல்லா ஆசைகளும் வந்து வணங்கும் என்று தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது. அக்னியின் 8 மூர்த்தங்களின் பெயரை அக்னி காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அக்னியை பூஜிப்பது என்பது சம்பிரதாயமாக உள்ளது. இடிவிழுந்து சாக என்று பாவிகளை சபிப்பதுண்டு. அது மிகுந்த பாவத்தால் ஏற்படுவது என்பது கருத்தாக அமைகிறது. அக்னியையும் வாயுவையும் சூரியனையும் உபாசிப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட மரண பயம் இல்லை. கந்தர்வ கணங்களின் மந்திர உபாசனை மேலே கூறப்பட்டது. கௌரி உபாசனையாலும் கந்தர்வ கணங்களின் உபாசனையாலும் விஷபயம் மிருத்யுபயம் எல்லாம் நீங்கப் பெறும். கௌரி மிமாய என்பது பராசக்தியின் தியான மந்திரம். இவளே பிரம்மாவிடம் படைக்கும் சக்தியாகவும் விஷ்ணுவிடம் காப்பாற்றும் சக்தியாகவும் ருத்ரரிடம் அழிக்கும் சக்தியாகவும் இருப்பவள். இவளே வேதத்தை உடலாக உடைய வேத மாதா. ஆயிரக்கணக்கான பாதங்களை உடைய மந்திரங்கள் அவளுடைய உறுப்புகள். அவளே உலகை அளந்து ஒழுங்குபடுத்தி அழகாக நடத்தி வைப்பவள். நீரிலிருந்தே மண்ணும் உயிர்களும் தோன்றின. தொடர்ந்து இப்பகுதியின் வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகான குரலில் நாம் கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 9வது அனுவாகம். அக்னிஸ்ச ஜாத வேதாஸ்ச சஹோஜா அஜிரா பிரபுः வைஸ்வானரோ நர்யாபாஷ்ட பந்திராதாஸ்ச சப்தமः விசர்பே வாக்திஷ்டமோனீனாம் ஏதேஷ்டௌ வசவாட்சிதா இதி யதர்த்வே வாக்நேரர்ச்சிர்வர்ணவிசேஷாः नीलास्तिष्ठपीतकास्तिश्चेति अथवा योरेकादश पुरुषस्यैकादशस्त्रीतस्य प्रभ्राजमाना व्यवदाताः याश्च वासुकि वैद्युताः रजताः परुषा श्यामाः कपिला अतिलोहिताः ऊर्ध्वा अवपतन्ताश्च वैद्युत इत्येकादश नैनं वैद्युतो हि नस्ति य एवं वेद स होवाच व्यासः पाराशर्यः विद्युत्पथमेवाहं मृत्युमैच्छमिति न त्वकामगुंहन्ति य एवं वेद अथ गन्धर्वगणाः स्वानभ्राद् अङ्गारिर्बम्भारिः हस्तः सुहस्तः ईशानुर्विश्वावसुः मूर्धन्वान् सूर्यवर्चाः कृतिरित्येकादश गन्धर्वगणाः देवाश्च महादेवाः रश्मयश्च देवागरगिरः नैनङ्गरो हि नस्ति य एवं वेद गौरीरिमाय सलिलानि तक्षति एकपदी द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी बभूविषीः सहस्राक्षराभरणेभ्यो मन्निति वाचो विशेषणम् अथ निगदव्याख्याताः तान् अनुक्रमिष्यामः वराहवस्वतपसः विद्युन्महसोधोपयः स्वापयो गृहमेधा हास्तेत्येते ये चेमेषिमि विद्विषः पर्जन्याः सप्त पृथिवीमभिवर्षन्ति दृष्टिभिरिति एतयैव विभक्तिविपरीताः सप्तभिर्वातैरुदीरिताः अमोन् लोकान् अभिवर्षन्ति दृष्टिभिरिति
तेषामेष भवति समानमेतदुदकम् இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் 9ஆம் அணுவாக்கத்தில் உள்ள முதல் 4 பகுதிகளுக்கான விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் 9ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியோடு நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.